Hi everyone. So 10th standard maths க்கு லாஸ்ட் ஒரு வீடியோ இப்போ எவ்வளவு வீடியோப்பா போடுறது 85 plus க்கு போட்டாச்சு 100 க்கு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு ஆனா ஒரு क्वेश्चन ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க சார் இது படிக்கணுமா அது படிக்க கூடாதா நீங்க சொல்றதெல்லாம் வருமா ஃபர்ஸ்ட் அப்ப நான் ஒன்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லனா எதுக்கு இவ்வளவு பேர் பார்க்கணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க வருமா வராதாங்கிறது கிடையாது கட்டாயமா வரும் நம்பி படிங்க and subscribe பண்ணலாம் பண்ணுங்க கீழ அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க கன்ஃபியூஷன் வேண்டாம் லாஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாரும் கிராஃப் ஜியோமெட்ரி போடுங்க சரியா சென்டம் எடுத்தவங்க இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இந்த क्वेश्चनா டோன்ட் ஸ்கிப் क्वेश्चन and plus இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு 8 5 மார்க் எழுதுற மாதிரி சொல்ல போறேன் யாருக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற பசங்களுக்கு and plus 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும் 5 எழுத வேணாமா 5 ஒரு ஆவரேஜா இருக்கறவங்க ஒரு 8 எழுதுற மாதிரி சொல்றேன் ஓகேவா நீ எடுத்துக்க எப்படின்னு பார்த்து கிராஃப் ஜியோமெட்ரி யாரு எப்படி இருந்தாலும் நீ 8 மார்க் எடுத்து தான் ஆகணும் கிராஃப்ல வந்து கண்டிப்பா இந்த பஸ் கம்பெனி நிஷாந்த் and first 5 sums பாத்துரு ஆறாவது sum பாத்துரு சோ இந்த 3.15 ல இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கண்டுபிடிக்கிறது எல்லாம் பாரு டேபிள் போடு டேபிள் போட்டதுக்கு அப்புறம் இன்டைரக்ட் டைரக்டான்னு சொல்லு அதுக்கு அப்புறம் k கண்டுபிடி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா xy கண்டுபிடிக்க சொல்வாங்க அத கண்டுபிடி இதெல்லாம் ஒரு ஷீட்ல போடணும் அதுக்கு அப்புறம் கிராஃப் ஷீட்ல ஸ்கேல் எழுது ஸ்கேலை மறந்துடாத எத்தனையோட ஸ்கேல் எழுதாமலாம் வந்திருக்கானுங்க அப்ப கிராஃப் போடு அதுக்கு அப்புறம் xy கண்டுபிடிச்சத போடு 8 மார்க் பக்கா அப்புறம் ஜியோமெட்ரியில சிமிலர் ட்ரையாங்கிள் ஈஸி மெஷர்மென்ட் பார்க்க மாட்டாங்க நீங்க பாட்டு கண்டமேனிக் போடுங்க பட் ஆனா ஓரளவுக்கு கரெக்ட்டா போடுங்க 4.4 ல 2 டான்ஜென்ட் சிங்கிள் டான்ஜென்ட் ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம் மூணுமே நீங்க பார்க்கணும் நீங்க பாட்டுக்கு 2 டான்ஜென்ட் பார்த்துட்டு போயிட்டு ஆல்டர்னேட் செக்மென்ட் தியரம் கேட்டா பிரச்சனையா சோ இத பாத்துக்கங்க ரஃப் டயகிராம் வரையணும் ரஃப் டயகிராம் போடலனா நம்ம எங்கிட்ட படிக்கிற பசங்க இருக்காங்க சோ நிறைய பேர் இருக்காங்க ரஃப் டயகிராமே போட மாட்டானுங்க ரஃப் டயகிராமுக்கு ஒரு மார்க் தெரியுங்களா அந்த ரஃப் டயகிராம் சைடுலயோ இல்ல பெருசாவோ போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஃபேர் டயகிராம் போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமான்னு கேட்டிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதணும்னா எழுதிக்கலாம் இல்லனா வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு எழுதிருங்க ஒரு 5 பாயிண்ட் எழுதிருங்க அவ்வளவுதான்ப்பா வெரிஃபிகேஷன் போட்டுருங்கப்பா 2 டான்ஜென்ட்க்கு வெரிஃபிகேஷன் போட்டுருங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா அப்படியே ரூட்னு போட்டுட்டு ஆன்சர் அங்க வரும்ல சைடுல அந்த லெந்த் கண்டுபிடிப்பல அதே இடத்துல எழுதி விட்டுரு ரூட்ல எடுக்க வேணாம் ஓகே ரைட் அப்போ ஜியோமெட்ரி வந்து பக்காவா போட்டுரு மறக்காம போட்டுரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஜியோமெட்ரி கிராஃப்க்கு தனியா ஷீட் இருக்கும் அதுல போடுங்க கிராஃப்க்கு தனியா அந்த பேஜுக்கு அந்த ஷீட்டுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருக்கும் அதுல போடுங்க ஓகே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேப்பர் பிரசன்டேஷன் போட்டுருங்க பாருங்க ஓகே 8 மார்க் எழுதியாச்சு 16 மார்க் எடுத்தாச்சு 1 மார்க் புக் பேக் படிச்சிருங்க புக் பேக்ல 12 13 வரும் புக் பேக் மட்டும் படிச்சா 12 13 வந்துரும் அப்ப இப்பவே எவ்வளவு மார்க் ஆச்சு கிட்டத்தட்ட 28 மார்க் ஆச்சு சோ போதுமா அப்படிங்க கேட்டா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் 5 மார்க்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல A கிராஸ் வராம क्वेश्चन பேப்பரே வரது இல்ல இதுல இருந்து ஒன்னு வருது இந்த மூணு சம்மையும் நீ எப்படியாவது போட்ரு ஃபெயில் ஈஸியா வர கூடாது 1.2 ல 4th 1.4 லயும் ஒரு சம் கேக்குறான் 1.5 ல இது வரைக்கும் சம் கேட்டதே இல்ல ஆனா ஒருவேளை இந்த வருஷம் டஃபா கேட்கணும்னா இதுல கேட்பான் அதுக்குன்னு நான் 1 போட்டத மட்டும் படிச்சிட்டு போயிராத இந்த பாக்ஸ் போட்டனா நீ படிச்சுதான் ஆகணும் 35 எடுக்கணும் 50 எடுக்கணும்னாலும் படிச்சுதான் ஆகணும் 100 எடுக்கணும்னாலும் படிச்சுதான் ஆகணும் 80 பிளஸ் எடுக்கணும்னாலும் படிச்சுதான் ஆகணும் சாப்டர் 2 2.5 11 12 எக்ஸாம்பிள் 2 5.21 எக்ஸர்சைஸ் 2.8 ல என்ன சொல்லுது 3 கன்சிஸ்டன்ட் ரேஷியோ இது பார்க்க மாட்டியா அதுக்கு அப்புறம் இது மூணு என்ன இது ரெண்டு சம் என்னது 3355 இது பார்க்க மாட்டியா அடுத்து ரேகா சம் பாத்துரு ரேகாவும் அந்த இந்த சம் ரேகாக்கு முன்னாடி ஒரு சம் ஒரு கியூப் ஓகே ஒரு 5 சம் இருக்குமா பாத்துருங்க 3.8 வந்து ஸ்கொயர் ரூட் பாத்துங்க ஸ்கொயர் ரூட்ல கண்டிப்பா 5 மார்க் வந்துரும் நீ ஸ்கொயர் ரூட்ல mn படிச்சிட்ட ab படிச்சிட்ட சார் சாதா சம் எல்லாம் பார்க்கல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 4 சம் இருக்குல பார்க்கல அதெல்லாம் கதையே கிடையாது நீ எக்ஸாம்பிளோட எக்சர்சைஸோட எல்லாமே பாரு போட்டு பாரு என் பசங்களே 4 சம் போட மாட்டாங்க 4 சம் பாப்பானுங்க மாதிரி இருக்காது எல்லாமே பாரு இதுல இருந்து ஒரு சம் வருது அடுத்து மேட்ரிக்ஸ்ல வருமான்னு தெரியல வந்துச்சுனா இந்த 3.19 ல இந்த 3 சம்ல ஏதோ ஒரு சம் கேட்பாங்க இந்த 11வது சம் நிறைய பேர் படிக்கிறது இல்ல படிங்க அண்ட் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சம் பாருங்க 3.8 ல இது கட்டாயமா நான் சொல்றேன் இப்போ நீ இப்போ வரைக்கும் படிச்சது பார்த்தா பாஸ்க்கு மேலே மார்க் இதுல 2 5 மார்க் இதுல ஒரு 5 மார்க் வந்துரு ஸ்கொயர் ரூட்ல 3 5 மார்க் ஆச்சு மேட்ரிக்ஸ் தெரியலப்பா ஷூரா நான் சொல்ல மாட்டேன் ஷூரா வந்ததுனா 4 5 மார்க் வரலனா இப்போ 3 5 மார்க் தீரம் ABT தேல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன BPT பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பித்தகரஸ் தியரத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேந்தியான் தியரம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு போ ஸ்டேட்மென்ட் முக்கியம் டயகிராம் முக்கியம் கிவன் முக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியம் எல்லாத்தையும் எழுதிட்டு ப்ரூஃப் முக்கியம் சார் எல்லாமே முக்கியம்னா தியரம் தானே எல்லாமே நீ எழுதுனா தான் 5 மார்க் போடுவான் புரிஞ்சுதா நிறைய பேர் டவுட் கேட்டிங்க ரைட் சைடுல இருக்கிறது எழுதணுமா டப்பாக்கு ரைட் சைடுல இருக்கிறது எழுதுனா தான் மார்க் போடுவாங்களா அது பரவாயில்லை நீ லெஃப்ட் சைடுல இருக்க ப்ரூஃபாவது போடு
ஏபிடி தேல்சி பித்தகரசம் ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 5 கோஆர்டினேட்டர் போட மாட்டியா? கோஆர்டினேட்டரில் 34, 35, 79 இந்த 3 ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க. ஏன் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும்? இப்படி போடுவியா செம்ம, இப்படி போடுவியா, இப்படி கண்டமேனிக்கு போட்டு இப்படி போடுவியா, நீ ஃபார்முலா மெத்தடில் போடாத மாட்டிக்குவேன், இப்படி போடுவியா, போட்டுட்டு 1/2 மறக்காமல் போட்டுட்டு இப்படி மைனஸ் பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டில் 34, 35 போட்டால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. 79 அந்த ஆன்சர் வச்சுக்கோ. கே கண்டுபிடிக்க கேட்பாங்க. இந்த 6th சம் வந்து கே கண்டுபிடிக்குது. கோஆர்டினேட்டில் கே கண்டுபிடி, கே = -5 போட தெரியாமல் அப்படி விட்டு வந்துடாத வரும். 5.39 சம் மீடியன் ஆல்டிடியூட். ஐயோ ராமா, இங்கே நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. மீடியன் சம் கண்டிப்பாக வரும், ஆல்டிடியூடும் கண்டிப்பாக வரும். 5.12 10 11 12 பேரலோகிராம் ட்ரப்பீசியம் எக்ஸ்ரே கண்டுபிடிக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும் தம்பி, என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அடுத்த சாப்டர் 6th சார் நான் 50 எடுக்கிறதுக்கு போதும், எனக்கு 70 வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6th விட்டுருங்க. ஆனால் 6th சிப்பு சம்மு வரும். சிப்பு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2, 3, 5, 6.22, 6.21 தான் சிப்பு பார்த்துரு. 6.3 ஏரோப்ளைனு சிப்பு, 6.32 பார்த்துரு. இந்த சம் தான் அட்டம்ப்டில் கேட்டாங்க, பார்த்துரு. 6.4 செல்ஃபோன் டவர் லேம்ப் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மு, முடிஞ்ச அளவுக்கு இதையாவது பார்த்துரு. ஓகே, இப்போது 5th சாப்டரில் அங்கே டப்பா போடாதனால படிக்கலை அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஸோ அதனால் அதை படிச்சிருங்க, இதை படிச்சிருங்க. பாக்ஸ் போடலன்னு விட்டுற வேண்டாம். நான் பாக்ஸ் போடலன்னு விட்டுற வேண்டாம்ப்பா. நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் 50 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவனும் படிச்சுக்க. ஓகேவா? ஓகே ரைட். அடுத்தது பாக்ஸ் போட்டதில் கண்டிப்பாக படிக்கணும். இது வேண்டாம், இது வந்து நல்லா படிக்கிறவங்க 75+ எடுக்கிறவங்க படிச்சு. 7th சாப்டரில் 7.1 இந்த 7.1 இந்த 9வது சம் மட்டும் பாரு. 7.14 பார்த்தா நல்லது. அடுத்து 7.2 இந்த சம் பார்த்துறியா? இது எல்லாமே பப்ளிக்கில் கேட்டது. 7.3 இது பார்த்து தான் ஆகணும், 7.4 இது பார்த்து தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். நான் ஒன்றுனே போடுறேன், கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போட்டுடலாம். ஓகே, அடுத்து 8th சாப்டர் நம்ம சாப்டரியா? ப்ராபபிலிட்டியில் வந்து இந்த 5 சம்மு, 8.4 இந்த 5 சம்மு, NCC NSS அப்பார்ட்மெண்ட்டு அந்த சம் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஆக மொத்தம் இப்போ ரொம்ப 35 50 தான் எடுக்க போகிறேன்னா இந்த 7th சாப்டரில் நான் சொல்கிறதே அது பண்ணிட்டு போ. இந்த கிளாஸுக்குள்ளே கிளாஸு 3வது சம்மு, அதுக்கப்புறம் பெட்ரோலு இது பார்த்துரு. அப்புறம் இதில் வந்து நீ 5மே பார்த்து தான் ஆகணும். இதில் வந்து நீ எக்ஸசைஸ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்து தான் ஆகணும். புரிஞ்சுதா? மென்சுரேஷன் இதையாவது பார்த்துட்டு போ. ஆனால் 75+ எடுக்கணும். நீ நான் சொன்னது எல்லாமே பாரு. ஓகே, 6th சாப்டரையும் பார்த்துரு. 75+ எடுக்கணும். அவ்வளோதாயா, 5 மார்க் எழுதிடலாம்ல. டப்பா போடலன்னு சொல்லிட்டு விட்றாதையா, இருங்க டப்பா போட்டுக்கிறேன். ஒருவேளை 8th சாப்டர் விட்டுற போகிறீங்க. நான் வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த இது டவுட்டு கேட்டே இருக்கீங்க. ஸ்டாட்டு படிக்கணுமான்னு கேட்குறீங்க. சென்டம் போடுறதுக்கு ஸ்டாட் வந்து மெத்தட் 3 மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, 5 மார்க்கில் 8 எழுதிடலாம். 9 எழுதுறது உங்கள் லக்கு. படிக்க முடியாத பசங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, செட்டு, தீரமு, ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸு, அப்புறம் நான் சொன்ன 2nd சாப்டரில் சம் ரேக்கா அந்த சம் 3355, அதுக்கப்புறம் 5th சாப்டரில் கோஆர்டினேட்டரில் கே கண்டுபிடிக்கிறது, ஆல்டிடியூட் மீடியனு. 7th சாப்டரில் முடிஞ்சா பாரு, அவ்வளோதான். நீங்களே 6 எழுதலாம்ப்பா, 6 எழுதலாம். ஓகே, 2 மார்க்கு. ஃபார் வீக் ஸ்டூடெண்ட் சாப்டர் 1, 8 முடிச்சிரு. நான் இங்கே சாப்டர் 1 என்ன கொடுத்துருக்கேன் அந்த சம்மும், சாப்டர் 8 ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் கொடுத்துருப்பேன். அது முடிச்சிங்கன்னா 4 2 மார்க் எழுதலாம். எவ்வளோ 2 மார்க் எழுதலாம்? 4 2 மார்க் எழுதலாம். மேட்ரிக்ஸு பாக்ஸ்டு கொஸ்டின், இங்கே நான் எதெல்லாம் பாக்ஸ் பண்ணியிருக்கணும் அதை நீ படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது 50 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவன் ஒரு 6 2 மார்க் எழுதுன்னு நினைப்பான். ஸோ நீ பாக்ஸ்டு கொஸ்டினும் மேட்ரிக்ஸும் இந்த 2 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 2 மார்க் எழுத முடியும், நான் ஷுவராக சொல்லுவேன். ஆனால் அந்த போர்டுக்கு அனைத்து கொஸ்டினும் படிச்சிங்கன்னா உன்னால் 8லேருந்து 9 2 மார்க் எழுத முடியும். சாப்டர் 1 2 2 மார்க் எழுதலாம். எப்படி FOGலேருந்து தான் கேட்க போகிறான் ஒரு 2 மார்க்கு. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஏபி கண்டுபிடிக்கிறது கேட்பான். இல்லை சார் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா இது கேட்பான். இல்லைனா அட்டம்ப்டில் கேட்டால் இந்த சம் கேட்பான். இது அட்டம்ப்டில் கேட்ட சம் இல்லை கேட்கலாம், அவ்வளோதான்ப்பா. அடுத்த 2nd சாப்டரில் என்னையா இருக்குது? இந்த டப்பா போட்டது 2.5 ஏபியில் 19th டேர்ம் கண்டுபிடி, மிடில் டேர்ம் கண்டுபிடி. மிடில் டேர்ம் கூட கேட்க மாட்டான். ஸோ எக்ஸாம்பிள் 2.26 4 5 ஆட் ஈவன். 2.78 2.8 கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ இன்ஃபினிட் சீரீஸ் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். 3rd சாப்டரில் 3.4 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஒன்று வரும், எல்சிஎம்மில் வரும்ப்பா. ஃபெயில் ஆகிறவங்க பார்க்க வேண்டாம், விடுங்க. 3.4 செகண்ட் 1 கண்டிப்பாக பார்த்துருங்க. 3.7 ஸ்கொயர் ரூட் ஈஸிப்பா, சப்ப கொஸ்டின் 2 லைன் தான். 3.13 நேச்சர் ஆஃப் ரூட் பார்த்துருப்பா. நீ டப்பா போட்டதோ பார்த்துட்டு போயா. மேட்ரிக்ஸு இதுலேருந்து ஒரு 2 மார்க் ஷுவராக வரும், எல்லாமே பார்த்துருங்க. அடிஷனு, டிரான்ஸ்போஸு எல்லாமே பார்த்துருங்க. அடுத்தது 6th சாப்டர் 5 2 மார்க் இருக்குமா? ஆனால் அது வராது, ஏன்னா அவங்க தீட்டா சம் தான் கேட்பான்.
ஆனால் நான் 90+ எடுக்கிறேன், 100 எடுக்கிறேன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், தீட்டா சம்ஸ் அந்த தீட்டா சம்ஸ் படித்தா போதும். எனக்கு 75+க்குலாம் இது வேண்டாம், இந்த சம் மட்டும் படித்தா போதும். ஓகே, 7th சாப்டர் என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 சம் தான் இருக்குது. 10 சம் படிக்க மாட்டியா? 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் கூட ஆகாது. சப்ப சம்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேருந்து ஒரு 2 மார்க் இல்லை 2 2 மார்க் வந்துடும். ஓகே, சாப்டர் 8 பாரு. இந்த ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா படித்தா இந்த 2 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது, 21 நேச்சுரல் நம்பர். இந்த சம் எழுதிடலாம். இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 3 2 மார்க் ரொம்ப ஈஸி. மொத்தத்தில் இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி, இது ப்ராபபிலிட்டியில் இது ஈஸி, மொத்தத்தில் இது ஒரு 2 மார்க், 2 2 மார்க் வந்துடும் 8th சாப்டரில். சாப்டர் 5 5.2ல் ஸ்லோப் ஃபார்முலா படித்தா எழுதிடலாம். 5.3ல் 1 பாயிண்ட் ஸ்லோப்பு, 2 பாயிண்ட் ஸ்லோப் கிடையாது, ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா படித்தா இந்த சம் அட்டன் பண்ணிடலாம், ஒரு 2 மார்க் எழுதலாம். எக்ஸாம்பிளில் இந்த சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் ஏன் பாக்ஸ் போடலன்னா 5th சாப்டர் கடுப்பாது, நான் படிக்க மாட்டேன்னு சொல்லுவான். எதுக்கு இது வம்பு? அவ்வளோதாயா, இது கூட பண்ண மாட்டிங்களா? ஸோ பாக்ஸு போட்டதாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா 6 2 மார்க் 5 2 மார்க் எழுதலாம். பாக்ஸு போடாது எல்லாம் சேர்த்து படிச்சிங்கன்னா, பாக்ஸு போட்டது போடாது எல்லாமே இந்த போர்டில் இருக்கிறது படிச்சிங்கன்னா 8 2 மார்க் எழுதலாம். இவ்வளோ தான் வித்தியாசம். சார் போங்க சார், 5 மார்க் எழுதுறதே பெரிய விஷயம், 2 மார்க்கில் எழுத முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், செட்டு, மேட்ரிக்ஸு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட். அதாவது 8th சாப்டர் 1st சாப்டர் மேட்ரிக்ஸ். இதையாவது பார்த்துட்டு போக மாட்டியா? உன்னால் ஒரு 4 2 மார்க் எழுத முடியும். இவ்வளோ தான் என்னால் கடைசியாக சொல்ல முடியும். பாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெருங்கியான வீடியோவாக போயிடுச்சு. எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேருங்க. சென்டம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு எல்லா கொஸ்டினும் படித்த சென்டம் தான். யூனிட் எக்ஸைஸ் சம் நேற்றே போட்டுட்டேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு காலையில் போட்டால் ரெஃபர் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் பேசியாச்சு. இருந்தாலும் சாயங்காலம் ஒரு வீடியோ வரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் சென்டம் போடணும்னு நினைக்கிறவங்களும் விடக்கூடாது, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க விடக்கூடாது. 2 மார்க் 5 மார்க்கும் 8 மார்க் பார்த்துட்டிங்களா? 1 மார்க் புக் பேக் படிச்சுங்க. தேங்க்யூ.